வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி. என்னுடைய பேர் திவ்யா. 2024 குரூப் 4 தேர்வு எழுதி 2025 குரூப் 4 கலந்தாய்வில் குரூப் 4 டைப்பிஸ்ட் இன் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் சர்ச் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். சொந்த மாவட்டத்திலே கிடச்சிருக்கு. 2022 ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்தேன். அப்போ ஃபெயில் ஆகிட்டேன். கிளியர் பண்ண முடியல. அப்போ தமிழ் 90 மார்க் எடுத்திருந்தேன். அந்த தோல்வியோட அடையாளமாக தான் தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். இது சைடு பை சைடு இருக்கா. அதுக்கப்புறம் திரும்ப எகெயின் குரூப் 4 வெயிட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கான்ஃபரன்ஸில் தான் படித்தோம். நாங்கள் படிக்காத எல்லாத்தையுமே கான்ஃபரன்ஸில் ஒரு லிஸ்ட்டு போட்டு கான்ஃபரன்ஸில் டெய்லி ஒரு 2 மணி நேரம் படிப்போம். லாஸ்ட் டைமில் கூட கான்ஃபரன்ஸில் ஹிஸ்ட்ரி நல்லா கொஸ்டின் கேட்டுக்கிட்டோம். எது கஷ்டமாக இருக்கோ அது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கான்ஃபரன்ஸில் படித்தோம். தெரியாததை ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு படித்தேன். தமிழில் 2024 குரூப் 4ல் 94 கொஸ்டின் போட்டிருந்தேன். இதுக்கு முக்கிய காரணமே டேப்ல டெஸ்ட்டு வேக்கன்ட் டெஸ்ட் வச்சு எழுதினேன். அதில் எனக்கு 80க்கு மேலே மார்க் வரவே வராது. அதுவே ஒரு வருத்தமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவேன்னா, சரி நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா தமிழ் கரெக்டாக படிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அதற்கான எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் பார்க்கும்போது தான் தமிழ் சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது நிறைய டாபிக் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ தமிழ் வேர் டு ஸ்டடி சாய்ஸ்லேயும் சரி த்ரோனா அகாடமிலையும் கொடுத்துருந்தாங்க. அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி புறநானூறு எங்கே இருக்குது, சாய்ஸில் தமிழ் சிலபஸ் வைஸ் பிடிஎஃபாகவே கொடுத்துருந்தாங்க. இது சாய்ஸில் இல்லாதது த்ரோனா அகாடமியில் பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டே அதை எனக்கு லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எக்ஸாம் கால்குள்ளே போகிற வரையும் நான் எழுதி வச்ச நோட்ஸை தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் பார்த்த கொஸ்டின் எக்ஸாம் லாஸ்ட்டு 4 கொஸ்டின் முதற்கொண்டு எனக்கு இந்த 4 மார்க் வந்ததே கடைசி வரை எக்ஸாம் கால்குள்ளே போகிற வரையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதனால கூட அந்த 4 மார்க்கும் வந்துச்சு. சாய்ஸ் த்ரோனா அகாடமி இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். நோட்ஸ் இப்போ அதை எப்படி இது பண்ண முடியும்னா, அந்த டெஸ்ட் பேட்ச்க்கு டேப்ல போட்டு அந்த டெஸ்ட் பேட்சில் சிலபஸ் வைஸ் படிக்கும்போது எனக்கு ரொம்ப அந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டெஸ்ட் பேட்சுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு முக்கியமான தமிழில் மார்க் வர காரணமே என்னுடைய படிக்கக்கூடிய மெத்தடை நான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். அதேமாதிரி டெஸ்ட் பேட்சுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். அதனால கூட எனக்கு தமிழில் 94 மார்க் வந்ததுன்னு சொல்லலாம். மேக்ஸ்ன்னு கணிதம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கணிதம் வரவே வராது. ஸ்டார்டிங்கில் 2022 குரூப் 4ல் என்னால் ஒரு 8 சம் தான் போட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த குரூப் 4ல் ஒரு 16 சம் போட்டிருக்கேன். இதுவே எனக்கு பெரிய விஷயந்தான். மேக்ஸ் வராதவங்களுக்கு 16 சம்ங்கிறது பெரிய விஷயம். அடுத்த குரூப் 4னால் கண்டிப்பாக நான் 25க்கு செஞ்சு வாங்கிடுவேன். அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டு எனக்கு இந்த குரூப் 4ல் ஏதோ ஒரு ஜாப் கிடச்சதுக்கு அப்புறம் தான் நம்பிக்கையே வந்திருக்கு. அடுத்த எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே. சாய்ஸ் கடல் கணிதம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மேக்ஸ்க்கு சாய்ஸோட கடல் கணிதம் புக்ஸும் சரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரி அவங்க ஒர்க் அவுட் பண்ணி ஒரு புக்காகவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா எக்ஸாம்லேயும் அனைத்து தேர்வுகளையும் கேட்கப்பட்ட அப்படியே கொஸ்டினை பேஸ்ட் பண்ணி அதற்கான எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த சம் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். அந்த சம் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாதனால என்னால் அந்த இடத்துல போட முடியலை. இருந்தாலும் 16 சம் போட முடிஞ்சிச்சு. இந்த சம் போட்டதுக்கு ரீசன் கூட சாய்ஸோட கடல் கணிதம் தான். அந்த புக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கி போடுங்க. ஜிஎஸ்க்கு டேஃபில் வேர் டு ஸ்டடி கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அந்த டாபிக் மட்டும் தான் படிச்சிருந்தோம். 2022 குரூப் 4ல் நான் பண்ண தப்பு என்னென்னா 6th ஃபுல்லாக படிக்கிறது, 7th ஃபுல்லாக படிக்கிறது. சிலபஸில் என்ன இருக்கிறத தாண்டி 6th 6th ஃபுல்லாக, 7th 7th ஃபுல்லாக, 8th 8th ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு வரையில் டைம் மேனேஜ்மெண்ட் ரிவிஷன் லாஸ்ட் டைம் பண்ண முடியலை. ரிவிஷன் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு. அந்த தப்பெல்லாம் குறைச்சிக்கிட்டு டேப்பில் ஜிகே வேர் கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன இருக்கோ அதை தாண்டி ஒரு கொஸ்டின் கூட நான் எக்ஸ்ட்ராலாம் படிக்க மாட்டேன். அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு 55 கொஸ்டின் இருந்துச்சு.
தமிழ் மேக்ஸ் மட்டும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா இன்னும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு நியூவாக படிக்க வர்றவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, ஆரம்பத்திலேயே வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும். நீங்கள் வந்து 10th 12th டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ரினியூவல் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் வேலை இல்லாத பட்டதாரியா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் பெற்றுக்கொள்ளலாம். மந்த்லி வந்து 10th இருந்தால் 300 கொடுப்பாங்க. 12th 5 வருஷம் இருந்துச்சுன்னா 400 கொடுப்பாங்க. டிகிரி முடிச்சிருந்தா 600 வந்து மந்த்லி ஏறும். நமக்கு செல்லுக்கு பேலன்ஸ் போட கூட அந்த அமௌண்ட் யூஸ் ஆகும். ஏதோ ஒரு வகையில் நோட்ஸ் வாங்கவோ புக்கு வாங்கவோ இல்லை டெஸ்ட் பேட்ச் போடவோ அந்த அமௌண்ட் யூஸ் ஆகும். நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணி அந்த ஸ்காலர்ஷிப்பை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, படிக்க வசதி இல்லாதவங்க இதே மாதிரி ஒவ்வொரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயுமே கவர்மெண்ட்டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெஸ்ட்டு வைக்கிறாங்க. ஃப்ரீ டெஸ்ட்டு, ஃப்ரீ கிளாஸஸ் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் படிப்பவர் வட்டம், ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் படிப்பவர் வட்டம்னு சொல்லி அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமே சின்ன சின்ன சர்க்கிள் ஓப்பன் பண்ணி டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி வேலைக்கு போனவங்க வந்து கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டில் எல்லா வசதிகளும் புக் வசதி எல்லா வசதியுமே கொடுக்குறாங்க. அதையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காலத்தில் படிக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் எல்லா சைடும் இருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. லைப்ரரியிலையுமே ஃப்ரீ ஒய்ஃபை கிடைக்கிது. நீங்கள் வந்து அங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் சரி சின்ன சின்ன லைப்ரரியில் கூட வச்சுருக்காங்க. ஓரளவு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட் 8 மணி வரையுமே இருக்கும். நல்லா படிக்கலாம். அமைதியான பிளேஸ் கூட. படிக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு சொல்ல முடியாது. டேப்லேயுமே சரி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போடுவாங்க லாஸ்ட் டைமில். நீங்கள் வந்து இந்த மாதிரி டெஸ்ட்டு போட்டு லாஸ்ட் டைமில் கூட அந்த டெஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சைடுமே நமக்கு வந்து உதவி செய்ய ஆள் இருக்காங்க. அதை பயன்படுத்துவதற்கான ஆளாக தான் நம்ம இல்லை. அதை பயன்படுத்தி கொண்டு நீங்களும் அரசு அதிகாரியாக வர வாழ்த்துக்கள். நான் படித்தது ஃப்ரீ சர்க்கிள் தான். புதுக்கோட்டை மாவட்டம் ஸ்டடி சர்க்கிளில் தான் நான் படித்தேன். எனக்கு எல்லா வசதியுமே கிடச்சிச்சு. ஆரம்பத்தில் எனக்கு புக்கு வாங்குறது கூட வசதி இல்லாத நிலைமை தான். ஆனால் அங்கே போய் எனக்கு எல்லாமே சாப்பாடுலேருந்து சரி ஃப்ரெண்ட்ஸ் சரி ஒரு படிக்கிறதுக்கான சூழ்நிலை அனைத்துமே கிடைத்த ஒரு இடம், அதுதான் சொல்லுவேன். நீங்களும் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. லாஸ்ட் டைமில் நீங்கள் வந்து எப்படி ரிவிஷன் பண்ணலாம், எது அதிகமான மார்க் கேட்குறாங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணிடுங்க. தமிழ் புக் வைஸ் சிலபஸ் வைஸ் ரிவிஷன் பண்ணிடுங்க. அடுத்து மேக்ஸு புக் வைஸும் பாருங்கள். அடுத்து வந்து சிலபஸ் வைஸும் பாருங்கள். 3வது வந்து ஜிகேல எது அதிகப்படியான மார்க் வருதோ அதுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இது 3ஐயும் திரும்ப ஒரு ரிவிஷன் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக ஃபுல் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ டெஸ்ட்டு கிடைக்குதோ எங்கெங்கெல்லாம் போட்டு பாருங்கள், தப்பு இல்லை. கொஸ்டின் நிறைய கிடச்சாலும் எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் காலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் இருக்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய நோட்ஸை ஒரு முறை கண்ணால் ஃபுல்லாக பார்த்துருங்க. லாஸ்ட்டில் போய் உட்காந்து டெஸ்ட்டு போடாமல் நோட்ஸை ஒரு முறை பாருங்கள். அப்படியே இல்லைனாலும் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணியிருந்தீங்கன்னா அதை பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நல்லா பாருங்கள். நன்றி.